அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். விழுப்புரத்தில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமகவின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை அறிவித்தார் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ். அப்பொழுது 4 மாதங்கள்தான் ஆகின்றன கட்சியில் சேர்ந்து, அவருக்கு எப்படி பொறுப்பு வழங்க முடியும், வழங்கக்கூடாது என்று அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். பிறகு இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்திருக்கிறது. கட்சியை உருவாக்கியது தான் தன் சொல்படி கேட்பவர்கள் மட்டுமே கட்சியில் இருக்க வேண்டும், மற்றவர்கள் விலகிக் கொள்ளலாம் என்று காட்டமாக ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு 50 தொகுதியில் 1000 x 100 50 தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலே வாப்பா இருக்காரா? முகுந்தன் எங்கப்பா? முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவிக்கிறேன். அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக போயிட்டாங்க. அதனால் இன்றையிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போற குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? நமது தொலைபேசி இணைப்பில் திமுகவின் ராஜீவ்காந்தி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். அன்புமணி பொதுவாக திமுகவை தான் குடும்ப கட்சி என்று கூறி வருவார். தற்பொழுது அவரே தங்களுடைய கட்சியை பற்றி குடும்ப கட்சியாக மாறி வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த பொதுக்குழு நடந்த அந்த உரையாடல், குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் மணிமணி ராமதாஸுக்கும் நடந்த உரையாடலை கேட்க முடிந்தது. தொடர்ச்சியாக நீங்கள் கடந்த 3 மாதங்களாக பார்க்க முடியும். எப்போதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்ச்சி அடைகிறதோ, எப்போதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களால் புறக்கணிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் வன்னியர் உள்ளொதுக்கீடு குறித்தும், குறிப்பாக எம்பிசி மக்களுடைய ஒதுக்கீடுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் செய்துவிட்டது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மக்கள் கட்டி வந்தார்கள். குறிப்பாக ஒரு முற்போக்கு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அவர் குடும்பத்துக்கான கட்சியாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை ஒரு சாதியவாத அமைப்பாக, சாதிய கூர்மித அமைப்பாகத்தான் கடந்த காலத்தை வளர்த்து வந்திருக்கிறது. ஒரு முற்போக்காக இருக்கிற ஒருவர் சாதியவாதம் பேசினால் எவ்வளவு ஆபத்து என்பதற்கு நிகழ்கால சாட்சி தான் மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள். இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக வட மாவட்டங்களில் நடந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாம் ஒரு நேர்மறை சிந்தனை என்பதை தாண்டி அந்த தாக்குதலை நியாயப்படுத்தி, குறிப்பாக சாதிய பாசத்தோடு என்பதை விட சாதிய சீர்கேடோடு தான் அவர் கருத்துக்கள் இருக்கும்.
இன்று குறிப்பாக அந்த மக்களுக்கு கூட நேர்மையாக இல்லாமல் நம் கட்சிக்குள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்கள் சொன்னது போல் குடும்ப கட்சி என்று சொல்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய எந்த வாரிசும் கட்சியுடைய சமூக நீதி, மதச்சார்பின்மை, கட்சியுடைய அடிப்படை மாநில சுயாட்சி என்கிற கொள்கையின் அடிவழி என்றுதான் இயங்குவார்கள். கட்சியுடைய அடிப்படை அதுதான். ஆனால் இவர்கள் தங்களுடைய குடும்ப நலன் என்று முக்கியத்துவம் கொடுத்து இன்று அப்பன் மகன் முடிக்க வேண்டும், அப்பா மகன் என்கிற சண்டையாகும். அது இப்ப தன்னுடைய மகளுடைய பேரனுக்கு பதவி கொடுப்பது தொடங்கி இந்த அம்பலப்பட்டிருக்கிறது. இப்போதாவது உழைக்கிற வர்க்க மக்களாக இருக்கக்கூடிய, மிகவும் பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக வட மாவட்டத்தில் வாழ்கிற அன்பு உறவுகள் இவர்களுடைய நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இடஒதுக்கீடு குறித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய மக்கள், குறிப்பாக முத்தமிழ் கலைஞர் அவர்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள் என்று அறிவித்த பின்பு கல்வி வேலை வாய்ப்பில் அதிக பலனடைந்தனர். ஆனால் யார் அந்த பலனை கொடுத்தார்களோ அவர்களையே இவர்கள் தங்கள் லாபத்திற்காக கூர்திருத்தி பார்ப்பதை போல் திராவிட முன்னேற்றத்திற்கு கல்லறிந்தார்கள். இன்று அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். அவருடைய சுயலாபத்திற்கு தான் அந்த கட்சி நடக்கிறது, அது மக்கள் லாபத்திற்கு இல்லை என்பது இந்த அம்பலப்பட்டு நிற்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராஜீவ்காந்தி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.